பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. டாக்டர் நான் சொன்னாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் அப்புறம் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சுன்னு. டாக்டர் எல்லாம் ஓகே தானே? வைஷுக்கும் குழந்தைக்கும் எதுவும் இல்லையே? ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா டாக்டர்? ஐயோ டாக்டர், நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா தானே இருக்கு? வைஷுக்கும் குழந்தைக்கும் ஒன்றும் இல்லைல்ல? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? என்ன பேச விட்டா தானே நான் பதில் சொல்ல முடியும். இப்படி வரிசையா எல்லாரும் கேள்வியா கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்றது? நீங்களே சொல்லுங்க. சாரி டாக்டர், அது ஏதோ பதட்டத்திலையும் பயத்திலையும் தான் எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டே இருந்தோம். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க டாக்டர், வைஷுக்கும் குழந்தைக்கும் எதுவும் இல்லை? இங்க பாருங்க, உண்மையை சொல்லணும்னா 3 மாசம் பிரெக்னெண்டா உள்ள ஒரு பொண்ணு ஸ்டெப்ஸ்லேருந்து வலிக்கு விழுந்து அவளுக்கு வயிற்றுல நல்லா அடிபட்டு ப்ளீடும் ஆகியிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அபார்ஷன் தான் ஆகியிருக்கும். அண்ட் சில கேசஸ்ல பேபிக்கு ஹார்ட் பீட் இல்லாம கூட போயிருக்கு. ஸோ நாங்களே அபார்ஷனும் பண்ணிடுவோம். பட் உங்க கேஸ்ல உங்க பேபி ரொம்ப லக்கி அர்ஜுன். ஸோ பேபி ரொம்ப சேஃபா இருக்காங்க. டாக்டர் ரியலி தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot டாக்டர், தேங்க்ஸ் a lot. ஆமா டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். குழந்தை சேஃபாக இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். ஆனால் அட் த சேம் டைம் வைஷு பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே. அவ எப்படி இருக்கா? ஆமா டாக்டர், குழந்தை பத்திரமா இருக்காங்க. ஓகே, என் வைஷு எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவ நல்லா இருக்கல டாக்டர். அர்ஜுன், உங்க பேபி எப்படி சேஃபா இருக்காங்களோ அதே மாதிரி உங்க ஒய்ஃபும் சேஃபா தான் இருக்காங்க. டாக்டர் வைஷு நல்லா இருக்காளா? உண்மையாவே நல்லா இருக்காளா? தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல டாக்டர். நான் போய் வைஷு பார்க்கலாமா? வெயிட் அர்ஜுன், நான் என்ன முழுசா சொல்லியே முடிக்கல. உங்க ஒய்ஃபும் குழந்தையும் சேஃபா தான் இருக்காங்க. பட் டாக்டர் என்ன டாக்டர்? என்ன டாக்டர், இப்பதானே சொன்னீங்க எங்க வைஷுவும் குழந்தையும் பத்திரமா இருக்காங்கன்னு. அப்புறம் என்ன டாக்டர்? இங்க பாருங்க, உங்க எல்லாரோட கேள்வியும் நியாயமான ஒண்ணுதான். இப்பதானே சொன்னாங்க குழந்தைக்கும் அம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்புறம் என்ன பட்டன் சொல்லி இருக்கிறாங்கன்னு. பட் ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா அதை நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். என்ன டாக்டர்? இங்க பாருங்க அர்ஜுன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிரெக்னென்ட் ஆகி 3 மாசத்துல இந்த மாதிரி கேசஸ் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அபார்ஷன் தான் வந்து ஆகியிருக்கு. அண்ட் உங்க ஒய்ஃபோட கேஸ் கூட ஆல்மோஸ்ட் அபார்ஷன் ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? எஸ் அர்ஜுன், ஒரு உண்மையை சொல்லணும்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபு 3 months ப்ரெக்னென்ட் அண்ட் வலிக்கு விழுந்துட்டாங்க, ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னோன்னே நாங்கள் எல்லாரும் குழந்தை அபார்ஷன் ஆகிட்டுன்னு தான் நினச்சோம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் தான். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். இப்போ தான் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்கள் பேபிக்கு ஹார்ட் பீட் நல்லாவே இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் சொன்னேன் உங்கள் பேபி ரொம்ப லக்கின்னு. பட் பேபி ரொம்ப சேஃபாக தான் இருக்காங்க. பட் உங்கள் ஒய்ஃப் தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க. பிகாஸ் ப்ளீட் ஆகியிருக்கு. ஸோ ஹெவி பிளட் லாஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்கள நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஸோ பேஷண்ட்டை தாராளமாக போய் பாருங்கள். பட் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் 1 by 1 போய் பாருங்கள். ஓகே? ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே அர்ஜுன், இது எங்களோட கடமை. அண்ட் ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி கேசஸில் 99% அபார்ஷன் தான் இருக்கு. பட் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் குழந்தையும் ரொம்ப லக்கி. அதனால தான் அவங்க 2 பேருமே சேஃபாக இருக்காங்க. சரி ஓகே அர்ஜுன், நீங்கள் போய் உங்கள் ஒய்ஃபை பாருங்கள். ஓகே டாக்டர். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே அர்ஜுன், யூ கேரி ஆன். Thank God, தேங்க்யூ ஸோ மச். ஜானு, எனக்கு வைஷு உடனே பார்க்கணும். நான் போய் வைஷு பார்த்துட்டு வந்துடுறேன். டே அர்ஜுன், அதான் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேடா. இன்னமும் எதுக்குடா பதட்டமா இருக்க? அதான் வைஷுவும் குழந்தையும் பத்திரமா இருக்காங்களே, அப்புறம் என்னடா? நீ போய் ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வா போ. ஓகே ஜானு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கடவுளே உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நல்லபடியா வைஷுவையும் அவ வயிற்றுல வளர குழந்தைய காப்பாத்திட்டீங்க. நன்றி கடவுளே, நன்றி. லக்ஷ்மி அழாதம்மா, நான் தான் சொன்னேன்ல 2 பேருக்கு எதுவும் ஆகாதுன்னு. அழாதம்மா, முதல்ல அழறதை நிறுத்துமா. இல்லம்மா, அது என்னாகி இருக்குமோ ஏதாகி இருக்குமோன்னு ஒரே பயமாவும் பதட்டமாவும் இருந்துச்சா. அதான் நல்ல வேளை வைஷுக்கும் அவ வயிற்றுல வளர குழந்தைக்கும் எதுவும் ஆகலை.
நன்றி கடவுளே நன்றி. ஆமாத்த, இவ்வளோ நேரம் வைஷுக்கும் அவள் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டாத கடவுளே இல்லத்த. இப்போதாத்த நிம்மதியாக இருக்கு. ஆமாம் மீனாட்சி, நீ சொல்கிறது சரிதான். நானும் வேண்டாத கடவுளே இல்லை. நல்ல வேளை அந்த கடவுள் கருணையால் தாய் செய் 2 பேருமே நல்லா இருக்காங்க. கடவுளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹிட்லர், இப்போதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. என் வைஷுக்கும் அவள் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட எப்படி வேண்டிக்கிட்டே இருந்தேன்னு தெரியுமா? தேங்க் காட், நல்ல வேளை எதுவும் ஆகலை. மித்து பாப்பா, நான் தான் சொன்னேன்ல 2 பேருக்கு எதுவும் ஆகாதுன்னு. ப்ளீஸ் டி, இதுக்கப்புறமாச்சும் அழுகாம ஃபீல் பண்ணாம இரு, ஓகேவா? வைஷும் சேஃபா இருக்காங்க அண்ட் அவங்க வயிற்றுல வளர குழந்தையும் சேஃபா இருக்காங்க. இதோ டாக்டரே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகே? ஆனாலும் வைஷு பார்த்தா தான் எனக்கு மனசுக்கு இன்னும் நிம்மதியாக இருக்கும். ஹிட்லர், நான் போய் பார்த்துட்டு வந்துட்டோமா? என்ன இப்பவே பார்க்கணுமா? மித்து பாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணிடி. அர்ஜுன் இப்பதானே போயிருக்கான். அர்ஜுன் பார்த்துட்டு வரட்டும், சரியா? அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம், ஓகே? ஆமாம்ல, நான் அதே மறந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு என் வைஷு பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசெல்லாம் நிம்மதியாகவே இருக்கும். சரி, ஓகே. அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போலாம், ஓகேவா? வைஷு, அர்ஜுன், டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களா? ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சா? ஏன்னா இப்போ வரைக்கும் டாக்டர் நர்ஸ்னு யாருமே வரல. அர்ஜுன் டாக்டர் என்ன அர்ஜுன் சொன்னாங்க? நம்ம பாப்பா பத்திரமா இருக்குல்ல? ஒன்றும் இல்லைல்ல அர்ஜுன்? வைஷு டென்ஷன் ஆகாதுடி. நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் சொன்னேன்ல, கண்டிப்பா நம்ம பாப்பா பத்திரமா இருப்பாங்கன்னு. நம்ம பாப்பா சேஃப்டி, நம்ம பாப்பா சேஃப். அர்ஜுன், உண்மையாவா? நம்ம பாப்பாக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லடி, உண்மையாதான் சொல்றேன். நீ பயந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம பாப்பா ரொம்ப சேஃபா இருக்காங்க. அர்ஜுன், தேங்க்யூ அர்ஜுன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. நான் எவ்வளோ பயந்துகிட்டு இருந்தேன்னு தெரியுமா அர்ஜுன்? எனக்கு எதானாலும் பரவாயில்ல, நம்ம பாப்பாவுக்கு மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நான் வேண்டது கடவுளே இல்லை அர்ஜுன், இல்லை. இப்போ நீங்கள் நம்ம பாப்பா சேஃபாக இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அர்ஜுன் எனக்கு நிம்மதியாகவே இருக்கு. வைஷு ப்ளீஸ் டி, ஃபீல் பண்ணாதடி. நான் தான் சொன்னேன்ல, நம்ம பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது, அவங்க பத்திரமா இருப்பாங்கன்னு. பார்த்தல, பத்திரமா இருக்காங்கல்ல. நீ அழாதடி வைஷு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? பாப்பா ரொம்ப சேஃபாக தான் இருக்காங்க. ஆனால் நீ தான் ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்கியா. நீ ரொம்ப வீக்காக இருக்கியா. உன்னை விட இன்னும் உன்னை நல்லா கேரிங்காக பார்த்துக்கணுமா. இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க வைஷு. ப்ளீஸ் டி, நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, சரியா? எல்லாமே சரியாகிட்டு நம்ம பாப்பா பத்திரமா இருக்காங்க. புரியுது அர்ஜுன். இருந்தாலும் பாப்பாவை நினைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு அர்ஜுன். நீங்கள் என்னதான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் கண்டிப்பாக நீங்களும் பயந்து இருந்திருப்பீங்க. சாரி அர்ஜுன், ஐம் ரியலி சாரி. இனிமே கண்டிப்பாக நான் பார்த்து பத்திரமா இருப்பேன் அர்ஜுன். சாரி. வைஷு ப்ளீஸ் டி, அழாதடி. சத்தியமா என்னால தாங்கிக்க முடியல. ஒரு உண்மையை சொல்லணும்னா, குழந்தை சேஃபா இருக்காங்கன்னு சொன்னப்போ கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்லடி. வைஷு, நீ நார்மலா இருக்க, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி என்னால ஃபுல்லாவே சந்தோஷப்படவே முடிஞ்சது. ப்ளீஸ் வைஷு, அழாதடி. நீ அழுக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ப்ளீஸ் டி, அழாதடி. ஓகே அர்ஜுன். சாரி. அப்புறம் ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ டி. And once again, I love you அர்ஜுன். லவ் யூ டூ டி வைஷு. சரி, ஓகே. எல்லாருமே உன்னை பார்க்கணுன்னு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போனாதான் ஒருத்தராக வந்து பார்க்க முடியும். ஸோ நான் போகட்டுமா? என்ன அர்ஜுன், ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்களேன். சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, கண்டிப்பா இருக்கிறேன். தேங்க்யூ அர்ஜுன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அர்ஜுன். என்னடி, என்ன கேட்கணும்? கேளு. இல்லை அர்ஜுன், அது ஒருவேளை நம்ம பாப்பா நம்மளை விட்டு போயிருந்தா நீங்கள் என்ன அப்படியே வெறுத்து ஒதுக்கி இருந்திருப்பீங்களா அர்ஜுன்? இவ்வளோ தான் நம்ம பாப்பா நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா பாப்பா மேலே எந்த அளவுக்கு உயிராக இருந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன். ஒருவேளை பாப்பா இப்போ இல்லாமல் இருந்திருந்தா என்ன வெறுத்து ஒதுக்கி இருந்திருப்பீங்களா அர்ஜுன்? என்ன வைஷு, என்ன பேசுற நீ? இல்லை அர்ஜுன், இப்போ பாப்பா சேஃபாக இருக்காங்க. அதனால நீங்கள் என்கிட்ட கேஷுவலாக பேசுகிறீங்க. இதே ஒரு வேளை பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா நீங்கள் கண்டிப்பாக என்ன வெறுத்து ஒதுக்கி இருப்பீங்க தானே? ஏன்னா பாப்பா மேலே நீங்கள் உயிரையே வச்சுருந்தீங்க அர்ஜுன்.
அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நான் வேண்டான்னு நீங்க முடிவு பண்ணிருப்பீங்கல்ல. ஏய் என்னடி பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேட்கிற? நான் பாப்பா மேல உயிரை வச்சிருந்தேன் தாண்டி, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட அதிகமா 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 பல மடங்கு என் வைஷு உன் மேல நான் என் உயிரே வச்சிருந்தேன்டி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை வெறுத்து ஒதுக்கி இருந்திருப்பேன்? இல்ல எனக்கு புரியல. நீ ஏன் அப்படி நினைச்ச? பாரு வைஷு, நான் சும்மா உன்னை டீஸ் பண்றதுக்கு வேணும்னா பாப்பா ஃபர்ஸ்ட் எனக்குன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு எப்பவுமே என் வைஷு மட்டும்தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பாப்பாவுமே. சரியா? இந்த மாதிரி லூசுத்தனமா கேட்காதிரி, எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அர்ஜுன், ஏன் அர்ஜுன் அலறீங்க? ப்ளீஸ் அர்ஜுன் அழாதீங்க ப்ளீஸ். சாரி, அது நான் ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அதனால கேட்டுட்டேன். சாரி அர்ஜுன், ப்ளீஸ் அழாதீங்க ப்ளீஸ். இட்ஸ் ஓகேடி, ஒன்னும் இல்லை விடு. தயவு செஞ்சு நீ அழாத வைஷு ப்ளீஸ் டி. பாரு, எனக்கு எல்லாரையும் விட நீ தானே முக்கியம். என் வைஷுக்கு அப்புறம் தான் எல்லாருமே. சரியா? இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. உன் மேல உள்ள லவ் எப்பவுமே குறையாது, குறையறதுக்கும் இந்த அர்ஜுன் விட மாட்டான். என் வைஷுவும் அவன் மேல உள்ள லவ் குறையிற மாதிரி எப்பவும் என்கிட்ட நடந்துக்க மாட்டான். அதனால லூசுத்தனமா இன்னொரு மாதிரி இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்காத. ஓகே? சாரி அர்ஜுன். அப்புறம் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ so much. லவ் யூ டூடி. சரி ஓகே, முதல்ல கண்ணத்தோட வெளியில எல்லாரும் உன்னை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போனாதான் எல்லாரும் வர முடியும். நான் இப்ப எல்லாரும் வர சொல்லட்டுமா? ஓகே அர்ஜுன். ஏய் மாமி, என்னடி இது? எனக்கு ஹாஃப் சாரிலாம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா? என்ன விஷயம்? ஓ, அம்மா ஏதாச்சும் வீடியோ கால் பண்ணாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண டைம் இல்லாம உடனே அப்படியே வந்துட்டேன். கரெக்டா? இல்ல இது ரீசன் இல்லைன்னா பின்ன வேற எது ரீசன்டி? ஒன்னும் இல்ல. மக்கு இந்த மண்ணு மூட்டி வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. வெற்றி, எனக்கு ஒரு டவுட். உண்மையாவே நீங்க என்ன லவ் பண்றீங்களா என்ன? ஹே, இது என்னடி கேள்வி? நீ நானும் லவ் பண்றோம், இப்ப வந்து இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? பின்ன என்ன வெற்றி? நீங்க தானே சொன்னீங்க நான் சாரி கட்டினா உங்களுக்கு பிடிக்கும்னு. எனக்கு சாரி கட்டிட்டு வரலாம் தான் நினைச்சேன். பட் சாரி கட்டி விடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு கட்ட தெரியாது. அதனால தான் ஹாஃப் சாரி கட்டிட்டு வந்தேன். உங்களுக்காக தான் கட்டிட்டு வந்தேன். உங்களுக்காக ஆசையாக கட்டிட்டு வந்தா நீங்க என்னடானா அம்மா வீடியோ கால் பண்ணாங்களா அதனால கட்டினியான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? வெற்றி, என்ன பண்றீங்க வெற்றி? இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. ஆஃபீஸில் இருக்கோம், யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? தள்ளி போங்க வெற்றி, தள்ளி போங்க. மாமி, ஏன் தெரியாது, நல்லாவே தெரியும். பட் நம்மளை சுற்றி இங்கே யாருமே இல்லை. அந்த தைரியத்தில் தான் உன் பக்கத்தில் நான் இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறேன். அதானே பார்த்தேன். யாரும் இல்லையா? ஆமாம், யாரும் இல்லை. நான் கூட எங்கடா யாராச்சும் இருப்பாங்க போல, இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பக்கத்தில் அதுவும் இடுப்பில் கையை வச்சுட்டு பேசுறீங்களே அப்படின்லாம் நினச்சி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். ஏய், என்னடி கலாய்க்கிறியா? அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன? சரி அதை விடுங்க. உங்களுக்காக தான் ஆசையாக இன்னைக்கு ஹாஃப் சாரி கட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. போங்க வெற்றி, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் சொல்லுவீங்க, ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் கொடுப்பீங்கன்னு நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் வந்தோடனே என்னென்னமோ பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. முதல்ல விடுங்க, நான் போய் வேலையை பார்க்குறேன். அப்பா, அது எப்படி? யார்கிட்டயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் கோவப்பட மாட்டேங்கிற, என்கிட்ட மட்டும் சுருன்னு உனக்கு கோவம் வந்துடுது. ஹலோ மாமி, நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் இவ்வளோ பக்கத்தில் வந்தனே. அப்படியா? உண்மையாவா? என் மாமி மேல சத்தியமா நீ இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்கன்னு தெரியுமாடி? ரொம்ப 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 அழகா இருக்க. விட்டா இப்பவே உன் கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப 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 குடும்ப பொண்ணா இருக்க. பரா, அப்படியா? என்னடி இப்படி கேட்டுட்ட? உண்மையா தாண்டி சொல்றேன். இப்பவே தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கலாம் போல இருக்கு. அவ்வளோதானே? வாங்க, பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு. பேசாம இன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டி என்ன பொண்டாட்டி ஆக்கிடுங்க. நைட்டே நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாம். எப்படி? ஓகேவா? என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? நீங்க தானே சொன்னீங்க இப்பவே தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கணும் போல இருக்குன்னு. அப்புறம் இப்பவே தாலி கட்டினா நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் தானே, அதை தான் சொன்னேன். என்ன அது அது வந்து ஐயோ வெற்றி, வெயிட் இப்போ எதுக்கு இவ்வளோ பார்த்துட்டு போறீங்க? ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற வேர்டு ஒன்றும் அவ்வளோ கேட்ட வார்த்தை கிடையாது. சரியா? லவ் பண்ணுறவங்களுக்கு இடையில இந்த மாதிரி வேர்ட்ஸ் பேசுறதுலாம் காமனான ஒன்று தான். அப்பா, நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுப்பீங்கன்னு பார்த்தா நான் தான் உங்களுக்கு நிறைய கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கே. போதும் ரொம்ப கலாய்க்காதடி.
அதுதான் உண்மை. பாருங்க, ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னோடனே இடுப்புலேருந்து கை எடுத்துட்டீங்க. சப்பா உங்களை வச்சுக்கிட்டு. ஹாய் லவ் பேர்ட்ஸ், குட் மார்னிங் டாராக்கி. ஏய் டோமரே, குட் மார்னிங்டா. என்னடா இன்னைக்கு கொஞ்சம் லேட் போல? ஆமாமா மேடம் அப்படியே ரொம்ப சீக்கிரமா வந்திருப்பீங்க பாரு. ஏதோ இன்னைக்கு எனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன், அதுக்காக ஓவரா சீன் போடாத சரியா? ஆமா, இது என்னடி புதுசா ஹாஃப் சாரி எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா? அது அது வந்து என்னடி வந்து போயெல்லாம் இழுக்கிற? ஏன் இன்னைக்கு ஹாஃப் சாரி போட்டுட்டு வந்தேன்னு தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கடி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் புரியலையே. ஓ ஒன்னானா, புரிஞ்சிச்சு. என்னடி உன் ஆளுக்காக போட்டுட்டு வந்தியா? அப்படிலாம் இல்லையே. ஹே டோமரு, நிறுத்துறியா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும் சரியா? என்கிட்டே இந்த நூல் விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. முகத்திலே தான் நல்லா எழுதி ஒட்டியிருக்கே. உன் ஆளுக்காக தானே ஹாஃப் சாரி கட்டிட்டு வந்திருக்க, அப்புறம் என்ன இதை என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன வந்திருக்கா? டேய் போதுடா, நிறுத்து. ஆமாண்டா, நான் வெற்றிக்காக தான் ஹாஃப் சாரி கட்டிட்டு வந்தேன். போதுமா? இப்போ என்னதுக்குன்னு கேட்குறேன். ஏம்மா தாயே, நீ ஹாஃப் சாரி போட்டுட்டு வந்தா எனக்கு என்ன, போடலன்னா எனக்கு என்னம்மா? உன் ஆளு நேரம் சந்தோஷத்துல இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேளு போ. அவர்கிட்ட எல்லாம் எப்பவும் கேட்டாச்சு, நீ மூடிக்கிட்டு மட்டும் இரு. ஐயோ போதும் 2 பேரும் எப்படிதான் இப்படி கேப்பே விடாம சண்டை போறீங்கன்னு தெரியல. அட இவன் வேற ஒருத்தன் இடையில எப்பவுமே அம்பையர் மாதிரி நின்றுட்டு சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறான். மச்சான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். டே அன்னைக்கு பார்ட்டில என்ன தாண்டா நடந்துச்சு? நானும் யோசிச்சு பாக்குறேன், சுத்தமா ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குது. ஐயோ ஆமா வெற்றி, நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். அன்னைக்கு பார்ட்டியில அப்படி என்னதான் நடந்துச்சு? ராக்கி மகா பார்ட்டி முடிஞ்சே 4-5 நாளைக்கு மேல ஆகிட்டு. இப்ப வந்து பார்ட்டியில என்ன நடந்துகிட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. ஐயோ மச்சான், நீ சொல்றது சரிதான்டா. பார்ட்டி முடிஞ்சு 4-5 நாளைக்கு மேல ஆகிடுச்சுதான். ஆனா இந்த கவின் இருக்கானே, அவன் பார்ட்டி முடிஞ்ச மறுநாள் இருந்து ஆபீஸ்க்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கான். பார்த்தா ஏதோ 10 பேர் அவனை பொழந்து கட்டின மாதிரி அவ்வளோ கையண்டா, உடம்பு ஃபுல்லா கையில கட்டு தலையில கட்டு, பாக்குறதுக்கே ஒரு பக்கம் பாவமா இருந்துச்சு. அதனாலதான் பார்ட்டியில ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்குமோ அப்படிங்கறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்கிறோம். ஏன்னா அன்னைக்கு நானும் இவளும் தான் ஏதோ ஒரு சரக்கு குடிச்சிட்டு மட்டையை கிடந்தமே, அதனால தாண்டா உங்ககிட்ட கேட்கிறோம். ஆமா வெற்றி, ராக்கி சொல்ற மாதிரி பார்ட்டி முடிஞ்ச மறுநாள்ல இருந்து கவின் ஆபீஸ்க்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கானே. அதுவும் ராக்கி சொல்ற மாதிரி தான் உடம்பு ஃபுல்லா ஒரே கட்டுக்கட்டா போட்டிருந்துச்சு. அதனாலதான் ஒருவேளை பார்ட்டியில ஏதாச்சும் சண்டை கிட்ட வந்துச்சா என்ன யாருக்காச்சும்? என்ன ஹேய், அப்படிலாம் எதுவும் நடக்கல பார்ட்டில சரியா? இவனை பத்தி தான் நமக்கு தெரியுமே, சரியான திமிர் பிடிச்சவன், வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்க மாட்டான். அதனாலதான் எவனாச்சும் பொழன்னு பொழந்து விட்டுருப்பான். சரி விடுங்க, இவனை பத்தி பேசுறதுனால நமக்கு என்ன யூஸ் இருக்கா? வந்து இவ்வளவு நேரம் ஆகிட்டு, போய் எல்லாரும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேணாமா? போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. வெற்றி, நீங்க சொல்றது சரிதான். இவனை பத்தி பேசுறதுனால நமக்கு ஒரு யூஸும் இல்ல. அதோட இவனுக்கு இருக்க திமிருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட பத்தாது. சரி ஓகே வெற்றி, எனக்கு வேற ஒர்க் நிறைய பெண்டிங்ல இருக்கு, நான் போறேன். பாய். டேய் என்னடா நீ ஒர்க்க பார்க்க போலியே என்ன? டைம் ஆகுது பாரு, நீ போ. மச்சான் இரு, மகா இவ்வளவு நேரம் இருந்தாருந்தான் நான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன். எனக்கு என்னமோ அன்னைக்கு பார்ட்டியில ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு ஸ்ட்ராங்கா தோணுது. அது மட்டும் இல்ல, என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ அதை எங்க கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு எனக்கு தோணுது. ஒழுங்கா உண்மையை சொல்லு, பார்ட்டியில எனக்கு என்ன நடந்துச்சு? ஐயோ டே, உண்மையாவே அப்படிலாம் ஒன்றும் நடக்கலடா. முதல்ல போய் வேலையை பாருப்போ, எனக்கு வேற வேலை நிறைய இருக்கு, நானும் போய் பார்க்கணும். இல்லடா இல்ல, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒழுங்கு மரியாதையே சொல்லு, என்ன நடந்துச்சு அன்னைக்கு? ஐயோ இப்ப என்னடா உனக்கு? சரி ஓகே, ஆக்சுவலா எனக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? மச்சான் என்னடா சொல்ற? இந்த கவின் இவ்வளவு கேவலமானவனா? பிளட்டி ராஸ்கல், இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருந்திருப்பான். தேங்க் காட், நல்ல வேலை நீ கரெக்டான டைமுக்கு மகா ரூமுக்கு போன, இல்லைன்னா என்ன ஆகி இருந்திருக்குமோ. ச்சீ, இந்த கவின் இவ்வளவு கேவலமானவனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. ஆமா மச்சான், நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு மகா ரூமுக்கு போல, அவ்வளவுதான். இவன் கண்டிப்பா மகா கிட்ட தப்பா நடந்திருந்திருப்பான். எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டான் தெரியுமா? எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அன்னைக்கே அவனை பொலன்னு பொழந்துட்டேன். இருந்தாலும் என் மனசு சுத்தமா கேட்கவே இல்லடா. அவன் மகா கிட்ட எப்படிடா தப்பா நடந்துக்க போலாம்? அதான் நேத்தியே அவன் வீடு பூந்து இன்னும் நல்லா பொலன்னு பொழந்து விட்டு வந்தேன். அதனாலதான் இன்னைக்கு கட்டு போட்டுட்டு சார் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. டேய்
என்னையும் கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம்லடா. இவன் இவ்வளவு கேவலமானவனா இருப்பான்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. நானும் வந்து பொலன்னு பொழந்திருந்திருப்பேன். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா மகா கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துருந்திருப்பான். இப்பதான் மச்சான் எனக்கு புரியுது. அப்போ அன்னைக்கு மகா குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல இவன் எதையோ கலந்துருக்கான். அதை நானும் குடிச்சதுனாலதான் நானும் மகாவும் ஒரே டைம்ல மட்டையாகி இருந்திருக்கோம். சே, எவ்வளவு அசிங்கம் பிடிச்சவனா இருக்கான். இவனெல்லாம் நீ அடிச்சதுல தப்பே இல்லடா. இன்னும் கூட 4 சாத்தி இருந்திருக்கலாம். ஏய், இதுக்கு மேல அவனை நான் அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், செத்து இருந்திருப்பான். அதனாலதான் போனா போட்டுன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அவன் மகா பக்கம் தள்ள வச்சு கூட படுக்க மாட்டான். அதையும் மீறி படுத்தான் மொவனே, அவன் சாவு என் கையில தான்டா. சரி விடு மச்சான், டென்ஷன் ஆகாத. அதான் நல்லா பொழந்து கட்டிட்டல, அப்புறம் என்ன விடு. இன்னொரு வாட்டி அவன் மகா பக்கம் வரட்டும், 2 பேர் சேர்ந்தே அவனை பொழந்து கட்டிடலாம். இன்னொரு வாட்டி அவன் மகா பக்கம் வந்தான், அவ்வளவுதான்டா. சத்தியமா சொல்ற மச்சான், அவன் சாவு என் கையால தான். டே ராக்கி, இங்க பாரு, நீ கேட்டிருந்தா உங்ககிட்ட நான் உண்மையை சொன்னேன். மகாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம், சரியா? தெரிஞ்சானா அவ ரொம்ப வருத்தப்படுவா. அதனால நீ எதுவும் உளறி வச்சிடாத, ஓகே? சரி மச்சான், நான் எதுவும் சொல்லல. சரிடா, டைம் ஆகுது பாரு. நீ போய் ஒர்க்க பாரு, நானும் பாக்குறேன். லஞ்ச்ல மீட் பண்ணலாம். டேய் வெற்றி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா அன்னைக்கு பார்ட்டியில என் மேல கைய வச்சது இல்லாம நேற்று வீடு புந்து என்ன அவ்வளவு அடி அடிச்சிருந்திருப்பேன். மொவனே, எவ்வளவு திமிரு இருக்குன்னு உனக்கு. இந்த கவின் மேலேயே கைய வச்சிட்டல. டேய், அவ வேணும்னா என்கிட்ட தப்பிச்சுருக்கலாம்டா. அவளை விட மாட்டேன். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா அவளையும் யூஸ் பண்ணுவேன்டா. ஆனா அதுக்கு முன்னாடி உன் கதையை இந்த கவின் முடிக்கல. என் பேரு கவினே இல்லடா. ஃபக்கிறேன்டா. உனக்கு சீக்கிரமாவே ஃபக்கிறேன். ஃபாரின் போகணுமா உனக்கு? டேய், நீ இனிமே எந்த கம்பெனிலையும் வேலை பார்க்க முடியாத அளவுக்கு நான் பண்ணல. என் பேரு கவின் இல்லடா. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, எனக்கு வீடியோவில் என் வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பிகாஸ் எனக்கு த்ரோட் வந்து நல்லா இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிடுச்சு. என்னால் பேசவே முடியல. அதோட தான் வந்து நான் வாய்ஸ் வந்து கொடுத்தேன். ஆக்சுவலாக வீடியோ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். பட் ஆல்ரெடி நிறைய நாள் அடிக்கடி இப்போலாம் லீவ் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்துட்டு சரி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தேன். ஸோ த்ரோட் வந்துட்டு சரியாகிற வரைக்கும் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ஸ் வந்துட்டு எப்போ சரியாகும்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். அண்ட் இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போலாம் யாருமே ஹைப் அப்படிங்கிறது கொடுக்குறதே கிடையாது. ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கொடுத்துருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.